கன்னிராசி அன்பர்களுக்கும் இந்த வாரத்தில் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. அந்த 3ஆம் பாவம் ஒருத்தருக்கு வலுத்து இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன விஷயங்களை செய்கிறாங்களோ அதில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னவா இருக்குன்னா, தைரியமாக அதை செய்வாங்க. ஒரு விஷயத்தை செய்யும்போது யார் ஒருவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, அது எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், கலைகள் ஏதாவது கற்றுக்கிறீங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது ரொம்ப பிடிச்சி 2வது நல்ல தைரியத்தோடு செஞ்சீங்கன்னா, கட்டாயம் அதில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அப்படி இந்த வாரம், இந்த காலத்தில் நீங்கள் நல்ல தைரியமாக இருக்க முடியும். ஏன்னா புதன் ராசிக்கு அதிபதியாக வரும்போது 2 தன்மை இருக்கும் எப்பயுமே. அதனால என்ன ஆகுன்னா, உங்களுடைய அந்த ஸ்மார்ட்டான விஷயங்கள் தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். நீங்கள் ஃபிசிக்கலாக பெருசாக எதுவும் பண்ண மாட்டீங்க. அதாவது பொதுவான ஒரு விஷயம் அது. லக்னம் என்னவோ அதை டிபெண்ட் பண்ணி மற்ற விஷயங்கள் மாறும். கன்னி ராசிக்குன்னு சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க. அப்போ இந்த வாரத்தில் அந்த புதன் 3ஆம் பாவத்தில் இருந்து அந்த ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். அவரோடு சேர்ந்து குருவால் பார்க்கப்படுறார். அதனால் ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும். எதை செஞ்சாலும் ரொம்ப சிறப்பாக செய்வீங்க. நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கூட அந்த பேச்சு உங்களுக்கே மெச்சிக்கலாம் போல இருக்கும். நாமளும் அப்படி பேசிட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பேசுவீங்க. உங்களுடைய காரியங்கள், கல்வி, உங்களுடைய வேலை அனைத்துமே இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். நல்ல பலனும் நல்ல பெயரும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும்.